nuisance boy of 2018 batch. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லவ் பண்ணும்போது கூட அப்படிதான் இருந்தோம். அவரோட அக்கௌண்ட்ல நான் யூஸ் பண்றது, என்னோட அக்கௌண்ட் அவர் யூஸ் பண்றது, அப்படி மியூச்சுவலா தான் இருந்தோம். ஏதாவது ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் கேர்ளோட நேம் போட்டு சாட் வருது, ஃபேக் ஐடியிலேருந்தும் மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய பொண்ணு வந்து சடனாக எதனா ஒன்று டாக் விட்டுருவாங்க பாருங்க, உடனே போய் பிளாக் பண்ணிடுவாங்க. நான் வந்து இவரை வந்து வெளியில் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஃப்ரீடம்லாம் நான் இவருக்கு எப்பயுமே கொடுப்பேன். பட் பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேன். இவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் கண்ட்ரோல் ஓவராக என்கிட்ட இருக்க மாதிரி உங்களுக்குலாம் தோணும். நீ சொல்லு உனக்கு எப்படி இருக்குன்னு. நிறைய கமெண்ட்டும் இருந்துச்சு, பார்த்து படிக்கட்டுமா? 10 இயர்ஸா லவ் பண்றேன்னு சொல்றது பெருமை இல்ல, இந்த பையனை நீ இவ்வளோ கண்ட்ரோலா வச்சிருக்கியே, அந்த பையன் பாவம். இவெல்லாம் ஒரு பொண்ணா? சைக்கோ, சாடிஸ்ட், ரகடு, ரெட் ஃபிளாக். நான் டாக்ஸிக்கா இருக்கிறதுனால நீங்க இவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க ப்ரோ, எதுக்கு இவங்க கூட எல்லாம் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் வந்து ஜோக்கர் ஆக்கிட்டேனா நானு, ஆண் இனத்துக்கே கேவலம் ஆயிட்டாராம் இவரு. ஏன் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்னு ஏன் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க? வணக்கம். கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊடல்கள்னு கூட சொல்லலாம். அந்த வகையில மனைவியுடைய மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தமிழா ஷோல வந்து வைரலான கப்புள் பிரேம்குமார் சந்தியாவை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் முதல்ல காதல் கதையிலிருந்து நம்ம ஆரம்பிப்போமே. 5th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தோம். பட் இவர் யாருன்னெலாம் எனக்கு தெரியவே தெரியாது. 9th தான் வந்து நான் வந்து 6thலேயே வேற ஸ்கூல் போயிட்டேன். இவர் வேற ஸ்கூலில் படிச்சுட்டே இருந்தார். அந்த ஸ்கூலில் இவர் கண்டினியூ பண்ணார். பட் எதர்ச்சியாக நாங்கள் வந்து மார்க்கெட்டில் மீட் பண்ணதான். அப்போது என்ன இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் பார்த்தேன், இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்ருக்காரு, இவர் இந்த ஸ்கூல் படித்தாரா நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சது. அப்புறம் பார்த்தா என்னோட சீனியராக இருந்திருக்காரு, அதுவே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் லவ் பண்ணலை ஸ்டார்டிங்கில், அது ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் தான். அப்போல்லாம் லவ்னு சொன்னாலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு செம்மையாக அடி வாங்கி, அப்புறம் லாஸ்ட்டாக இப்போது அப்பா இல்லை, அப்பா தவறிட்டார். ஸோ அப்பா சொன்னது என்னென்னா, இப்போ உன்னோட ஏஜ் வந்து லவ் பண்ணுற ஏஜ் கிடையாது. அவர் சொன்ன ஒரே அட்வைஸ், நீ 5 இயர்ஸ் வெயிட் பண்ணு, 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் நீ இவரையே லவ் பண்ணுற, இவரே இருக்காரு அப்படின்னா அப்போ பார்க்கலாம், ஏன்னா உனக்கு இப்போ வந்து மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு கரெக்டான அட்வைஸ் கொடுத்தாரு. பட் அப்போவும் இவனே தான் லவ் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால சரி இது என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்குது, இதுக்கு இதை தான் பிடிச்சிருக்கு போல, அதனால இவனையே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு அப்போதான் அப்பா வந்தார். ஸோ என்னென்ன ஃபேக்டர்லாம் எதிர்ப்பா இருந்தது? கேஸ்ட், லாங்குவேஜ் எல்லாமே. நான் தெலுங்கு, எஸ் இவர் தமிழ். அந்த ஷோல வந்து நீங்க பேசினதுல ஆண் இனத்துக்கே ஒரு வருத்தத்தையும், ஒரு ஆண் இனத்துக்கே ஒரு கவலையும் வந்து ஏற்படுத்தினது என்னன்னா, ஒரு சோசியல் மீடியால பாவம் குழந்தை ஏதோ ஒரு மெசேஜ் போடுறது, ஒரு போஸ்ட் போடுறது, அது ஒரு சுதந்திரமா போடட்டுமே. ஆனா 10 வருஷமா உங்க வாட்ஸ்அப் எல்லாருமே அவரோட ஃபேஸ்புக் என்னோட போன்ல லாகின்ல தான் இருக்கும். நான் வந்து அவங்க வந்து யார்கிட்டயும் பேச வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஃப்ரீடமா பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். அந்த கோடுன்னு ஒன்று மெலிசான கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டக்கூடாது, அதை தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பேசவே கூடாதுன்னு அவங்க தடை விதிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பொண்ணு வந்து சடனாக எதனா ஒன்று டாக் விட்டுருவாங்க பாருங்க, உடனே போய் பிளாக் பண்ணிவிடுவாங்க. உடனே போய் அப்புறம் அவங்க கால் பண்ணி எதுக்கு என்னைய நீ பிளாக் பண்ண அப்படின்னு தெரில என்ன பார்த்தா, அப்புறம் பார்த்தா இவங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபன்னெல்லாம் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவ தான், இவ்வளோ மாரி வேறு ஏதோ எனக்கு இம்பார்ட்டன்ஸாக தெரியல. அதனால் ஸோ அது முக்கியமாக எனக்கு படலை. அது ஒரு வருத்தம். ஸ்டார்டிங் தான் அந்த ஒரு ஃபீல் இருந்ததே தவிர, அதுக்கப்புறம் நம்மளுக்காக எவ்வளோ விஷயம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிஃபோர் மேரேஜ் கூட நாங்கள் அப்படி தான், லவ் பண்ணும்போது கூட அப்படி தான் இருந்தோம். அவரோட அக்கௌண்ட்டில் நான் யூஸ் பண்ணுறது, என்னோட அக்கௌண்ட் அவர் யூஸ் பண்ணுறது, அப்படி மியூச்சுவலாக தான் இருந்தோம். ஸோ நான் மெசேஜ் பண்ணாலுமே அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அன்னெசரியாக வேறு யாரும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளேயே எதுவாக இருந்தாலும் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால. ஸோ 10 இயர்ஸாக வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு நபருடைய மிகப்பெரிய ப்ரைவசிங்கிறதே வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் தான். பட் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துலையும் தலைவர் வந்து நீதி தவறாது அதெல்லாம் சொல்றது, அதான் அந்த மெலிசான கோடை, அவர் வாசையில மெலிசான கோடை பிடிச்சி நின்று இருக்காரு அப்படிங்கிறப்ப அதனால ஏற்பட்ட சண்டைகள் இருக்கும்ல.
சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது நினைவு இருக்கா? இன்னைக்கு அன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்தது, நான் விடவே இல்லை இவரை. ஆக்சுவலாக வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கே தெரியாமல் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. ஃபேஸ்புக்கில் தான். அவங்க என்கிட்ட சொல்லலை, இவன் சொல்லிட்டான். இருந்தாலும் அவள் சொல்லலை, அவள் என்ன சொல்லாமல் மறைக்கிறா அப்படின்னும் போது நீ டெக்ஸ்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் நானே டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் சண்டை போட ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் அக்கௌண்ட் ஹேண்டிலிங்லேருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ இரு அப்படின்ற மாதிரி. கஷ்டம்னு சொல்லலாம். அது மீறி நிறைய விஷயங்கள் அவங்க என்ன கண்ட்ரோல் வச்சாங்க. இது எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் எதுவும் கிடையாது, ட்ரிங்க்ஸிங் ஹேபிட் எந்த பழக்கமும் கிடையாது. எல்லாமே இவங்கள தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு நல்லா இருக்கேன் அப்படின்னா இவங்கள தான் சொல்லுவோம். இந்த மாதிரி என்னை கண்ட்ரோலில் வச்சாங்க. ஸோ நம்ம தவறக்கூடாது, தவறி அந்த பழக்கத்துக்கு போகக்கூடாதுன்னா ஒருத்தர் அங்கே பயப்படுறதுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது இவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எங்கள் அம்மா, அவங்களுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க அப்படின்றதுக்கோசரம் அவங்களுக்காக. பட் இந்த ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய கப்புள்ஸ்ல அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்முக்கு போயிருக்கு இல்லையா? சரி, நான் வந்து இவரை வந்து வெளியில் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஃப்ரீடம்லாம் நான் இவருக்கு எப்பயுமே கொடுப்பேன். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நீ ஃப்ரெண்ட்ஸோட போறியா, அவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணால் கூட இவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார், எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ஃப்ரீயாக விடுவேன். எங்கேனாலும் போங்க, எங்கேனாலும் வாங்க, வரது வாங்க, இருக்கும்போது இருங்க அப்படி. ஸோ நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோன்னா தான் அவங்க வந்து நீ என்ன சொல்கிறது, நீ சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்ற தாட் வரும். ஸோ அதனால் நான் ரொம்பலாம் கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதெல்லாம் ஜாலியாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் என்டர் ஆகக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேட் பண்ணுறாரு, பாய்ஸ்ல அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சேட் பண்றாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுலலாம் போய் ஆமா, நான் அதுலலாம் போய் சொல்றாங்க, அதுலலாம் போய் நான் அன்னெசரியா அவங்களுக்கு போய் நான் மெசேஜ் பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் கேர்ளோட நேம் போட்டு சேட் வருது, ஃபேக் ஐடியிலேருந்தும் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நான் அந்த மாதிரி நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன். இந்த விஷயம் ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சு சரி பையனை கொஞ்சம் சீண்டி பார்ப்போம், ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போடுவோம், நிறைய வந்திருக்கு, அந்த மாதிரி ஃபேக் ஐடியில் வந்திருக்கு. சின்னன்னு ஒரு பையன், அவன் வந்து ஸ்மார்ட் பிரியா அப்படின்னா ஃபேக் ஐடினாலே பிரியா தான் இருக்கும். கம்பல்சரி ஃபேக் ஐடினாலே பிரியா தான் இருக்கும். அந்த பேர் பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுக்கல. ஆனால் அதுக்குள்ளே கான்வர்சேஷன் இவங்களும் அவங்களும் போயிட்டுருக்கு, நான் கவனிக்கலை. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட லவ் யூ கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சேட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது ஏதோ இவனோட ஃப்ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு வேணும்னே ஃபேக் ஐடியில் வந்து எப்படிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். யார் பாரு, இது பிரியா, ஸ்மார்ட் பிரியான்னு உன்னோட இதுலேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு, யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லி அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்றது அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட லவ் யூ ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. நம்ம சும்மா விடுவோமா, நீ யாரு, எதுக்கு இவனுக்கு லவ் யூ சொல்றான், நான் தான் லைன்ல இருக்கேன், நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா வர அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைம். எனக்கு கொஞ்சம் இவர் மேல பொசசிவ் கொஞ்சம் இல்லை, நிறையவே அதிகம் தான். பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேன். இவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால கண்ட்ரோல் ஓவரா என்கிட்ட இருக்க மாதிரி உங்களுக்குலாம் தோணும். நீ சொல்லு உனக்கு எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னா எனக்கு சொல்லுப்பா, எப்படி இருக்கு நீ சொல்லு. இல்லப்பா எல்லாரும் அப்படி சொல்றாங்க, உனக்கு நான் ஓவரா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கா, நீ சொல்லு. அவருக்கு பதில் நான் ஒண்ணு கேள்வி ஒருத்தருக்கு ஒரு ஏன்டா நீங்க சொல்லாதீங்க, அங்க அவங்க கேக்குறாங்கல்ல, அவர் யோசிக்கிறாரு கூட. இப்போ இங்க முடிச்சு நம்ம வேற யாரு கூடயாவது வீட்டுக்கு போறோம்னா அது வேற கதை. போகும்போது திருப்பி இவங்க கூட தானே போகணும், சரி ஏதாவது சொல்லுவோம் சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பவே பிளான் பண்றாரு. நீ சொல்லுப்பா, என்ன பாக்காத பரவாயில்ல. அப்படிலாம் இல்லை. சில பேர் தப்பு பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் தவறா தெரியலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியல. நான் ஓப்பன் புக்காக இருக்கேன். யார்கிட்ட இருக்கேன், இவகிட்ட இருக்கேன். என் லைஃபே இவதான்றப்போ இவகிட்ட நான் ஓப்பன் புக்காக இருக்குது. எனக்கு வந்து பிரச்சனையும் தெரியல, தடையாவும் தெரியல. அவன் வந்து யார்கிட்டையும் நீ பேசாதன்னு சொல்லி என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. நீ பேசு, கண்ட்ரோலில் இரு, அவ்வளோதான். சரி, நான் அவங்க வந்து ஒரு டாக் கொடுக்க, நான் அது டாக் கொடுக்க போயிட்டேன்னா அது வந்து இன்னும் பெருசாகவே போகும். அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து ஸ்டாப் போர்டு வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அதோட அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சும். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்களே தவிர நீ பேசவே கூடாது, நீ வெளியிலேயே போகக்கூடாது, யாரையும் பார்க்கவே கூடாது, பசங்களை சுற்றவே கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவங்க லவ் பண்ணுறப்ப என் கூட 4 பேர் போவோம், 4 பேரும் வீட்டாண்டியே போவோம், 4 பேர் தான் கூடயே வரும். ஊர்லேயே ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் இவரோட ஃப்ரெண்டு தான்னும் போது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாதீங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஜென்ஸை வந்து எப்பயுமே
ஃப்ரெண்ட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போகாத, கிரிக்கெட் விளையாட போகாத, சண்டே ஆனால் வெளில போகாத, என்னை மட்டும் மூவி கூட்டிகிட்டு போ, என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னா தான் அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த மூஞ்சியே பார்த்துன்னு கடுப்பாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் இருக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்களா போயிட்டாங்க, ஆனால் தனியாக ஒரு நாள் என்னையும் கூட்டிகிட்டு போங்க. இல்லை ஃப்ரெண்டோட ஃபேமிலியாக போகிறோன்னா அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஆனால் என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் போகிறீங்களா போங்க, நீங்கள் செப்பரேட்டாக போகிறதுனாலும் போங்க, எனக்குன்ற டைமும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் அவங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு மியூச்சுவல் இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியே அது லைஃப் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க லைனில் அவங்க யாரும் போகக்கூடாது. என் ஃப்ரெண்டு தினேஷ்னு இருக்கான், இப்போ தவறிட்டான். அவன் வந்து ஒரு நியூ இயர் விஷஸோ என் பர்த்டே விஷஸோ பண்ணுறப்போ இவங்களாம் அவனான்றது போட்டி நடக்கும். நான் தான் பண்ணுவேன், இவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் ஆச்சு. லவ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் எதுவாக இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே சொல்கிறது, ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது, அந்த 12 o'clock கரெக்டாக நம்ம தான் விஷ் பண்ணோம் அவனுக்காக அப்படின்னு இருப்போம். அவன் ஃப்ரெண்டு வந்து பக்கத்துலேயே இருப்பான், நான் ஃபோனில் லைனில் தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு பக்கத்துல இருந்து கத்துவான், இவன் சொல்லுவான் நீ ஃபர்ஸ்ட் சொல்றீ ஃபோன் எடுத்துன்னு ஓடிடுவான். ஸோ அவர் சொல்றதுக்குள்ள நான் சொல்லணும் அப்படின்றதுலாம் எனக்குள்ள இருக்கும். அந்த ஒரு பொசசிவ்னஸ் தான், வேற எதுவும் இல்லை. பட் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கமெண்ட்ல பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா நம்ம இப்படிலாம் இல்லையே, நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, ஆனால் ஏன் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கேர்ள்ஸ் வந்து வேறு என்ன சொன்னாங்க, நீ அப்போ உன்னோட ஹஸ்பண்டையே சந்தேகப்படுற, அதனால தான் நீ அதெல்லாம் பண்ணுற, அதனால தான் நீ அதெல்லாம் செக் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. என்ன மாதிரி அதில் வந்ததில் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணது? இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு. நீங்கள் இப்படி மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த மேக்கப் போட்டிருக்கிறது அவர் வேணான்னு சொல்லியிருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? நீங்கள் எப்படி அவரோட சோஷியல் மீடியா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. நான் இவரை வந்து ட்ரெஸ் ஒழுங்காக போடாத அந்த மாதிரிலாம் சொல்லி நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருந்தப்பற அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணாரு, அவர் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டாரு. நான் என்ன செல்ஃப் க்ரூமிங் நானே பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னதுக்கும் என்னோட எப்படி சொல்ற அப்பியரன்ஸை பற்றி பேசினது எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவர் செகண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னது அது கொஞ்சம் கிரிஞ்சா. அது ஓகே, ஜாலியாக ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. நிறைய கமெண்ட்டும் இருந்துச்சு, பார்த்து படிக்கட்டுமா? இந்த பொண்ணுக்கு அவர் கணவர் மேல சந்தேகம் இல்லை, இவளுக்குள்ள அவ மேல சந்தேகம் தான் இப்படி பண்ற மாதிரி நம்மள சரியா இல்லாதவன் அப்படி. அதாவது இவங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லையா, நான் நல்ல பொண்ணு இல்லைன்னு எனக்கே சந்தேகமா இருக்கிறதுனாலதான் இவரை சந்தேகப்பட்டு இவரோட அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணேன். ஐயோ கடவுளேன்னு ஆயிடுச்சு எனக்கு. 10 years லவ் பண்றேன்னு சொல்றது பெருமை இல்ல, இந்த பையனை நீ இவ்வளோ கண்ட்ரோலா வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாவம் அந்த பையன் பாவம். இன்னொரு கமெண்ட் சார், ஐயோ நான் வந்து இவனை வந்து இவன் சொல்லிட்டேன்னா இவர் இவங்கன்னு மரியாதையா சொல்லிட்டாராம். கடவுளே, அது என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆஃப்டர் மேரேஜ் கூட இவன் பேசிதான் பழகிடுச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன்னா, என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். என்னடி யாரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, எனக்கு பிடிக்கல, நம்ம இப்படி இல்லைல்ல, அது என்ன தாலி கட்டிட்டா அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு லவ் பண்ணும்போது வாடா போடான்னு தான் நான் பேசி பழக்கம். அந்த மாதிரி தான் நான் பேசினேன். நீ வீட்டில் எப்படி வேணா பேசு, நீ எப்படி இந்த இடத்துல வந்து ஷோவில் வந்து நீ எப்படி அவர் இவன் பேசலாம், மரியாதை இருக்கா பாரு, எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. ஐயோ எனக்கு ரொம்ப அது எப்பயும் போல பேசுகிற மாதிரி நான் பேசிட்டேன். அது ரொம்ப தப்புன்றது அதுக்கப்புறம் தான் ஆனால் நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே, வெளியில் வந்தால் இவங்க சார் அப்படின்னு பேசணும் போல. பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரொம்ப தட் ராட்சசி மொமெண்ட் அதெல்லாம். நான் சைக்கோவான், அதுக்கப்புறம் வந்து சாடிஸ்ட், இப்படிலாம் தான் கமெண்டே இருந்துச்சு. இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் ஹோம்லி தான், நான் வந்து ரொம்ப ரூடா அப்படிலாம் இருக்க மாட்டேன்னா. என்னை பார்த்து சைக்கோ, சாடிஸ்ட்டு, அப்புறம் ரகடு, ரெட் ஃப்ளாகுன்ட்டாங்க என்ன. ஓகே சொல்லுங்க, உங்க இஷ்டம், உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி. இவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத, நீ யாரு நான் யாருன்றது உனக்கும் எனக்கும் தெரியும், ஓகேவா? நம்ம போய் எல்லாருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன், கமெண்ட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டுலாம் நான் வந்து ரிப்ளைலாம் கொடுத்துட்டு இருந்தேன். இவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். நீ சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, நம்மளுக்கு நம்ம எப்படின்றது தெரியும், நம்ம போய் ப்ரூஃப் பண்ணோன்றது அவசியமே இல்லை.
விடு பரவாயில்ல, அதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணாத அப்படின்றது இவர் சொன்னார். ஓகே, நம்மளுக்கு அப்போ கூட சப்போர்ட்டிவாக இவர் இருக்காரு. இத்தனை பேர் என்னது இவர் வந்து ஜோக்கர் ஆக்கிட்டேனா நான், அப்புறம் ஆண் இனத்துக்கே கேவலமாயிட்டாராம் இவரு. நம்ம மட்டும் ஆண் கூட எவ்வளோ நம்ம ரூல் பண்ணுறோம் கேர்ள்ஸை. நம்ம அவங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும். பொசசிவ் தான் அவங்களுக்கு மெயினாக அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு ஃபேமிலி வந்து விட்டு வராங்க, ஒரு தங்கச்சி எல்லாம் அக்கா அண்ணன் தம்பி எல்லாரையும் விட்டு வராங்க. அதுவே அவங்களுக்கு மறு பிறவி மாதிரி. ஸோ அதுவே விட்டு வரப்போ இதெல்லாம் ஒரு சொன்னா நம்ம விட மாட்டோம். ஆமா, நம்ம விட மாட்டோம். இதெல்லாம் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயம், இது பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. ஸோ அவங்கள நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளை நம்பி வந்தால் நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது. படத்தை ரசிச்சு கை தட்டினாங்க. இதுக்கு மட்டும் எப்படி இது சொல்றாங்கன்னா லவ் டுடே படத்தை வந்தப்ப உங்களால அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சது? அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா? ஆனா நாங்க அடுத்தவங்க சொல்லி நாங்க அந்த மாதிரி பண்ணல. நாங்களே மியூச்சுவலா இருந்தனால அது நம்ம முதலே அதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா சொல்லி ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நாங்கள் அக்கௌண்ட் அப்பையிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, ஓகே இவனை பற்றி நம்மளுக்கு முதல்லேருந்தே தெரியும், என்னை பற்றியும் இவனுக்கு முதல்லேருந்தே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி தான் இவங்க. அப்போனா என்ன அர்த்தம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோனாலே அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது தெரிஞ்சிடும்ன்றதுலாம் அந்த லவ். அதுதான். ஸோ அதுலேயே நான் கண்ட்ரோலாக வச்சுட்டு அதனால ஓகேவா இருந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நிறைய மன முறிவுகள், டைவர்ஸு, இதுக்கெல்லாம் பேக்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் தான் அப்படி இந்த கொம்பு வச்சுட்டு இருக்கும். ஆமாம், ஏன் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்னு ஏன் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க? மறைக்கிறது தப்பு தானே. ஓப்பனாக இருந்துட்டா ப்ராப்ளமே வராதுல்ல. ஹைட் பண்ணாமல் இருந்தால் ஏன் ப்ராப்ளம் வரப்போகுது? இந்த வெளியில் போனால் சைட் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பழக்கம் உண்டு. இவங்க இருக்கும்போதே நான் சைட் அடிப்பேன். அந்த பொண்ணு அதெல்லாம் நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். அந்த பொண்ணு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்லாம் ஓப்பனாக பேசுவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் தவறான பாதைக்கு போகக்கூடாது, மற்றபடி கண்ட்ரோலாக இருங்க. பேசிக்காக எல்லா பொண்ணுங்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை விட்டு அவங்க போகக்கூடாது, அது வரைக்கும் அவங்களுக்கு போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இன்னைக்கு லவ்வர்ஸை பார்க்குறீங்க, லவ்வர்ஸ் நிறைய உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை ரிலேஷன்ஸ்லையோ பார்த்துருப்பீங்க. டிஃபரன்ஸ் என்னன்னு உணர்றீங்க நீங்கள்? அதுதான், இப்போ லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க, பட் அவங்க பார்த்தா பாய் பெஸ்டின்னு இடுறாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இல்லை எனக்கு செட் ஆகலை, இவன் ரொம்ப என்னை ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கேண்ணா, நான் டாக்ஸிக் கேர்லாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க இதுக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் டாக்ஸிக்காக இருக்கிறதுனால நீங்கள் இவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க ப்ரோ, எதுக்கு இவங்க கூடலாம் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னடா இது, இதுக்கெல்லாம் டைவர்ஸ்னால் அப்போ நீங்கள் தான் வந்து ஒழுங்காக இல்லை. ஓகேவா, என்னை பொறுத்து நான் அதுதான் சொல்வேன். அந்த காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னாங்க, நீங்கள் அப்படி கூட இருக்க வேணாம், நீங்கள் ஜாலியாக சைட் அடிங்க, ஜாலியாக இருங்க, ஆனால் மேரேஜ்லாம் பண்ணிட்டீங்களா அவங்க கூட இருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் உங்களோட லைஃப் நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், எங்களோட லைஃப்பில் நாங்கள் இப்படி தான் இருக்கோம். அசால்ட்டாக அந்த டைவர்ஸ்ன்ற விஷயத்தையே சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் இவளை லவ் பண்ணதும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் டைவர்ஸ்ன்ற வார்த்தை இதுகிட்ட அவகிட்ட பேசுறது கிடையாது. அசால்ட்டாக ப்ரோ அவங்கள டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரோன்ற, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே, இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்ச நாள் இந்த நான் சொன்னீங்க நைட்டுலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வெளியே இருந்து பேசக்கூடியவங்களோட டாக் இருக்கு இல்லையா? இவரு பாவம், இவரு நல்லவர் அப்படின்ற மாதிரி இவருக்கு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஜாலியாக தான் இருக்கும். என்னதான் ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினாங்களா, அதனால நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழுத. இதெல்லாம் இல்லை பேசிக்கலி அவங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ். டிவியில் நினச்ச மாதிரிங்களா அவங்க இல்லை. ஸோ நான் ஒரு தப்பான விஷயத்தில் போகக்கூடாது, நான் ஒரு கண்ட்ரோலில் பண்ணேன். அப்பா அம்மா நம்மளை கண்ட்ரோல் பண்ணிங்களா சார், அந்த மாதிரி தான். இது தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு பிறகு தான் நான் ஒரு பெரிய உரையாடலே ஆரம்பிக்க போகிறேன். இப்போ அந்த தமிழால் மூடு ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர். இப்போது ஒய்ஃபுக்கு மட்டும்தான் மூடு ஸ்விங் இருக்குமா, ஏன் எங்களுக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னு ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அந்த ஷோக்கு கீழே கமெண்ட்லையும் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னடா மூட் ஸ்விங்ஸ்னாலே பொண்ணுங்க தானா, ஏன் பசங்களுக்கு இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு அது ஒரு நியாயம் இருக்குல்ல. இவர்கிட்ட நான் அந்த மாதிரி பார்க்கல. என்ன வேணா இவர் அந்த மாதிரி மூட் ஸ்விங்கில் பார்த்துருப்பாரு. ஸோ இவர்கிட்ட நான் பார்க்காததுனால எனக்கு அதை பற்றி தெரியலை. ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவர் என்கிட்ட ஜென்யூனாக தான் இருப்பார். சும்மாவே கத்துறது அந்த மாதிரிலாம் நான் தான் கத்துவேன். எனக்கு வந்து பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னால் தான் முடியாது. இவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவார். பேபியை ஹேண்டில் பண்ணுறது கூட இவர் பண்ணிடுவார். இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ நடந்துப்பா. நான் போய் ஊட்டினேன்னா, நான் எதனா விளையாடிக்கிட்டே ஊட்டுவேன்னா
உடனே சாப்பிட்ருவாங்களா, இவங்க அதுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். அது எப்படி உங்ககிட்ட மட்டும் சாப்பிட்றா என்ன ஏமாத்துறாரு, அதுக்கு இன்னொரு டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த விஷயத்துல. இந்த மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு டென்ஷன் ஆகிட்டு இப்போ ஒரு கத்துறோன்னு வைங்க, திரும்பி நம்ம எப்படி கத்தணுன்ற ஒரு விஷயத்த நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கே அது பிடிக்காது. இவ்வளோ மோசமாக கத்திருப்போம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எதுக்காக கத்துறோம் அதனால என்ன அப்படிதான் ஸ்டாப் பண்ணுவாரு. நான் வந்து பாப்பா கிட்ட வந்து ஏதோ ஒன்று ஹை பிச்சில் கத்தி அவ ஏதோ ஒன்று உடைச்சிட்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா நான் டென்ஷன் ஆயிடுவேனா. அப்போ கத்துமா ரீரு ஒரு 2 நிமிஷம் இரு, ஏன் இப்போ இப்படி கத்துன, நீ எப்படி பேசுனேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுப்பாரு அப்படின்னா அதுலயே நம்ம ஆஃப் ஆயிடுவோம். ஷோ விட்டு வெளியே வந்தவொடனே நீங்க 2 பேரும் பேசிக்கிட்ட கன்வர்சேஷன் என்ன? இது இந்த மாதிரி போகும்னு ஃபர்ஸ்ட் நாங்க நினைக்கவே இல்லை. அவரு எப்படி சொல்றதுன்னா ஆங்கர் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அவரு சோ வாட் உன்னோட நான் என்ன சொன்னேன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் தானே சார் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹஸ்பண்ட் தானே அவர் உன்னோட அடிமை கிடையாது என்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரியல. நான் மைக்கை சைலண்டாக கொடுத்துட்டேன். எனக்கு சரி நான் தான் தப்பாக பேசிட்டேனோ அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் தானே, எனக்கு அதில் ரைட்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்க வந்தேன். இவரை வந்து நான் அடிமைத்தனம் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்கு எப்பயுமே கிடையாது. அந்த மாதிரி நான் நினைக்கவும் இல்லை. அவர் சடனாக அப்படி சொன்னதும் ஒருவேளை நான் தான் தப்போ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது போல் அப்படின்னு தான் நானே நினச்சேன். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு கூலா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அப்போ கூட இவர் அப்படி தான் சொன்னார். நான் தப்பா பேசிட்டேனாடா அப்படிதான் கேட்டேன் இவங்களை. உண்மையிலேயே இப்படி ஒரு கணவன் உங்களுக்கு கிடைச்சதுக்கும் இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சதுக்கும் உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய ஒரு 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 நல்ல ஒரு உரையாடலாக இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும். தேங்க்யூ சார். Nuisance Fire 2018 batch. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.